ஏஐ மற்றும் புதிய கல்வி. ஏஐ காலத்தில் மனிதர்கள் எப்படி கற்றுக்கொள்ளச் செய்வது? இன்று நாம் ஏஐ பற்றி பேசும்போது பெரும்பாலும் ஒரு கேள்விதான் முன்னால் வருகிறது. ஏஐ எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது? ChatGPT என்ன செய்ய முடியும்? ஏஐ இன்னும் எத்தனை வேலைகளை செய்ய போகிறது? மனிதர்களுடைய வேலைகளை ஏஐ எடுத்துக்கொள்ளுமா? ஆனால் ஏஐ காலத்தில் கல்வியை பற்றி பேசும்போது இந்த கேள்விகள் மட்டும் போதுமானவை அல்ல. உண்மையில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி வேறு. ஏஐ வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகில் மனிதர்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. சமீபத்தில் எஸ்டோனியாவின் கல்வி அமைச்சர் தன்னுடைய டெடெக்ஸ் உரையில் ஒரு முக்கியமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். ChatGPT வெளியான சில மாதங்களிலேயே மாணவர்கள் அதை பள்ளிகளிலேயே பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். இதனால் எஸ்டோனியாவுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. ஏஐயை பள்ளிகளில் தடை செய்ய வேண்டுமா அல்லது ஏஐயை கல்வியின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக நரம்பியல் விஞ்ஞானிகள், காக்னிட்டிவ் சயின்டிஸ்ட், தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஐடி நிபுணர்கள் என பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுடன் நீண்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. அந்த ஆலோசனைகளில் இருந்து ஒரு மிக முக்கியமான புரிதல் உருவானது. கல்வி அமைச்சகம் கவலைப்பட வேண்டியது ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளவு வேகமாக வளர்கிறது என்பது பற்றியது அல்ல. ஏஐ வளர்ச்சி மனிதர்களின் கற்றல் திறன், சிந்தனை முறை மற்றும் மனித மூளையின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதுதான். இதுதான் இந்த விவாதத்தின் மையப்புள்ளி. ஏஐ வருவதற்கு முன்பே இந்த பிரச்சனை இருந்தது. உண்மையில் இந்த பிரச்சனை ChatGPT வந்த பிறகுதான் தொடங்கியது என்று சொல்ல முடியாது. 2017ஆம் ஆண்டு OECD நடத்திய ஒரு ஆய்வை இங்கு குறிப்பிட வேண்டும். அப்போது உலக தொழிலாளர் தொகையில் சுமார் 2/3 பங்கினருக்கு அந்த காலத்தில் இருந்த கணினிகளுடன் ஒப்பிடும் போது லிட்ரசி, நியூமரசி மற்றும் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் குறைவாக இருந்ததாக ஆய்வு கூறுகிறது. இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. கணினிகள் நம்மை விட வேகமாக சிந்திக்க முடியும், நம்மை விட வேகமாக கணக்கிட முடியும், நம்மை விட வேகமாக தகவல்களை தேடவும் புரிந்து கொள்ளவும் முடியும். அப்படியானால் மனிதர்கள் ஏன் இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இதுதான் இன்று ஏஐ காலத்தில் கல்வியின் மிகப்பெரிய தத்துவ கேள்வியாக மாறுகிறது. வரலாற்றில் இது போன்ற சவால்கள் ஏற்கனவே வந்திருக்கிறது. மனித அறிவாற்றலுக்கு தொழில்நுட்பம் சவால் விடுவது இது முதல் முறை அல்ல. வரலாற்றை பார்த்தால் இதற்கு முன்பு ஒரு முக்கியமான உதாரணம் இருக்கிறது. அச்சு இயந்திரம், அதாவது பிரிண்டிங் பிரஸ். அச்சு இயந்திரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு புத்தகங்கள் மிக குறைவாகவே இருந்தன. வாசிக்கும் திறனும் எல்லோரிடமும் பொதுவாக இருக்கவில்லை. ஆனால் புத்தகங்கள் பெருமளவில் உருவாக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கிடைக்க தொடங்கிய போது மனிதர்கள் வாசிக்கும் திறனை ஒரு பொதுவான மனித திறனாக வளர்த்துக் கொண்டார்கள். அதாவது தொழில்நுட்பம் ஒரு பழைய திறனை தேவையற்றதாக மாற்றியதோடு நின்றுவிடவில்லை. அது மனிதர்களை ஒரு புதிய அறிவாற்றல் நிலைக்கு அழைத்துச் சென்றது. அதேபோல் ஏஐ காலத்திலும் மனிதர்களுக்கு ஒரு புதிய காக்னிட்டிவ் எவல்யூஷன், அதாவது அறிவாற்றல் பரிணாமம் தேவைப்படலாம். எளிமையாக சொல்ல வேண்டுமானால் வேகமாக சிந்திப்பது மட்டும் போதாது. முறையாக சிந்திக்க வேண்டும், ஆழமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும், படைப்பாற்றலுடன் சிந்திக்க வேண்டும், புதிய சூழ்நிலைகளில் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இவைதான் எதிர்கால மனிதர்களுக்கு தேவையான முக்கியமான திறன்களாக மாறுகின்றன. ஆனால் ஏஐ காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட கல்வி தேவை என்பதை புரிந்து கொள்வதற்கு முதலில் மனித மூளையின் 2 விதமான சிந்தனைகளை, அதன் முறைகளை புரிந்து கொள்ள வேண்டும். மனித மூளையின் 2 சிந்தனை முறைகள் என்ன என்பதை பார்க்கலாம். இங்கே லோவர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் மற்றும் ஹையர் ஆர்டர் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் என்ற 2 நிலைகள் முக்கியமானவை. முதலில் லோவர் ஆர்டர் திங்கிங், அதாவது நினைவில் வைத்துக் கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், ஏற்கனவே கற்றுக்கொண்டதை மீண்டும் பயன்படுத்துதல், பழக்கப்பட்ட செயல்களை தானாக செய்தல். இதற்கு ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். ஒருவர் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு முறையும் சைக்கிளில் ஏறும்போது இப்போது சைக்கிளை எப்படி ஓட்டுவது என்று புதிதாக சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டார். அந்த திறனை மூளை ஏற்கனவே ஒரு பழக்கமாக மாற்றிவிட்டது. அதனால் சைக்கிள் ஓட்டுவது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகிவிடுகிறது. மனித மூளை பொதுவாக இப்படிப்பட்ட லோவர் காக்னிட்டிவ் மோடில் இருப்பதையே விரும்புகிறது. ஏனெனில் அதற்கு குறைந்த அளவிலான ஆற்றலை தேவைப்படுகிறது. ஆனால் இதற்கு மாறாக ஹையர் ஆர்டர் திங்கிங் இருக்கிறது. அதுதான் ஏஐ காலத்தில் மிக முக்கியமாக போகிறது. ஹையர் ஆர்டர் திங்கிங் என்பது தொடர்ந்து கற்றுக்கொள்வது, பழைய அறிவை புதிய சூழ்நிலைகளில் பயன்படுத்துவது, புதிய கேள்விகளை எழுப்புவது, புதிய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, புதிய தீர்வுகளை உருவாக்குவது. இதில் 3 முக்கியமான திறன்கள் வருகின்றன. அனாலிசிஸ், எவல்யூஷன், கிரியேஷன். ஒரு கருத்து இருக்கிறது, அது சரியா தவறா என்று மட்டுமே கேட்பது போதாது. அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்க வேண்டும். பல்வேறு ஆதாரங்களை ஒப்பிட வேண்டும். அவற்றின் நம்பகத்தன்மையை மதிப்பிட வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதில் எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட், அறநெறி அடிப்படையிலான மதிப்பீடும் அடங்குகிறது. ஒரு செயல் சட்டப்படி சரியாக இருக்கலாம், ஆனால் அது அறநெறிப்படி சரியா? ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படலாம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதன் விளைவுகள் என்ன, யாருக்கு நன்மை, யாருக்கு பாதிப்பு என்பதையும் மதிப்பிட வேண்டும். கிரியேஷன், படைப்பாக்கம். புதிய சூழ்நிலையில் புதிய கருத்தை உருவாக்குவது, புதிய தீர்வை உருவாக்குவது, புதிய சிந்தனையை உருவாக்குவது. இதுதான் கிரியேஷன். இந்த அனாலிசிஸ், எவல்யூஷன், கிரியேஷன் ஆகியவைதான் மனித அறிவாற்றலின் உயர்ந்த நிலைகளில் என்று இந்த உரை வலியுறுத்துகிறது.
200 ஆண்டுகளாக நம்முடைய கல்வி முறை என்ன செய்தது? இப்போது நம்முடைய கல்வி முறையை பார்ப்போம். கடந்த சுமார் 200 ஆண்டுகளாக உலகின் பெரும்பாலான கல்வி முறைகள் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை பின்பற்றி வந்துள்ளன. மெமரைஸ், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, டெஸ்ட். அதாவது முதலில் ஒரு விஷயத்தை மனப்பாடம் செய், பிறகு அதை புரிந்து கொள், பிறகு அதை பயன்படுத்தி காட்டு, இறுதியாக தேர்வு எழுது. இதுதான் நம்முடைய கல்வி முறை. ஏஐ காலத்தில் இது போதாது. ஏஐ இந்த நிலையை எப்படி மாற்றுகிறது? ஏனென்றால் ஏஐ ஏற்கனவே பல காக்னிட்டிவ் டாஸ்க்குகளை செய்யக்கூடியதாகிவிட்டது. ஏஐ தகவலை நினைவில் வைத்திருக்க முடியும், தகவலை தேட முடியும், தகவலை விளக்க முடியும், பல தகவல்களை ஒன்றாக இணைத்து பதில் உருவாக்க முடியும், பல வகையான அனாலிசிஸ்களையும் செய்ய முடியும். அப்படியானால் மனிதர்கள் அதே வேலைகளில் மட்டும் தங்களுடைய கல்வியை செலவழிக்க வேண்டுமா? இதுதான் கல்வி முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காரணம். ஆனால் இதன் பொருள் மனிதர்களுக்கு இனிமேல் நினைவாற்றல் தேவையில்லை என்பதல்ல, அல்லது அடிப்படை அறிவு தேவையில்லை என்பதும் அல்ல. மாறாக அந்த அடிப்படை அறிவை வைத்து எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறோம் என்பதுதான் முக்கியமாகிறது. அதனால் கல்வியின் கேள்வி மாணவர்கள் எவ்வளவு தகவலை நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து மாணவர்கள் அந்த தகவலை வைத்து எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறார்கள் என்பதை நோக்கி நகர வேண்டும். ஹையர் ஆர்டர் திங்கிங் பள்ளிகளிலிருந்தே தொடங்க வேண்டும். இன்னொரு முக்கியமான கருத்து இங்கே வருகிறது. இந்த மாற்றம் பல்கலைக்கழகத்தில் தொடங்கக்கூடாது, பிஹெச்டியில் தொடங்கக்கூடாது, ரிசர்ச் நிலைக்கு சென்ற பிறகு தொடங்கக்கூடாது, பள்ளியிலிருந்தே தொடங்க வேண்டும். எஸ்டோனியாவின் உதாரணத்தில் 7ஆம் வகுப்பு, அதாவது சுமார் 12 முதல் 13 வயது முதலே மாணவர்களின் கரிக்குலமில் அனாலிசிஸ், எவால்யூஷன், கிரியேஷன் ஆகியவற்றை சேர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அதாவது ஒரு குழந்தை இதன் சரியான பதில் என்ன என்று மட்டும் கேட்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஏன், எப்படி, வேறு வழி இருக்கிறதா, இதன் விளைவுகள் என்ன, நான் இதிலிருந்து புதிதாக என்ன உருவாக்க முடியும் என்று கேட்க பழக வேண்டும். இதுதான் ஏஐ காலத்தின் கல்வி. ஏஐயை எதிரியாக அல்ல, டியூட்டராக பயன்படுத்த வேண்டும். இங்கேதான் இந்த உரையின் மிக சுவாரஸ்யமான அணுகுமுறை வருகிறது. ஏஐயை பள்ளிகளில் தடை செய்வதற்கு பதிலாக ஏஐயை ஒரு டியூட்டர் மற்றும் அசிஸ்டன்டாக பயன்படுத்த வேண்டும். ஏஐ மாணவர்களின் ஹோம்ஒர்க்கை செய்து கொடுப்பதற்காக அல்ல, மாணவர்கள் கேள்வி கேட்டவுடன் பதிலை சொல்லிவிடுவதற்காகவும் அல்ல. மாறாக ஏஐ மாணவர்களின் அதிகமாக பகுப்பாய்வு செய்ய தூண்ட வேண்டும், அதிகமாக கேள்வி கேட்க தூண்ட வேண்டும், முறையாக சிந்திக்க தூண்ட வேண்டும், விமர்சன ரீதியாக சிந்திக்க தூண்ட வேண்டும், படைப்பாற்றலுடன் அணுக தூண்ட வேண்டும். இதற்காக ஆசிரியர்களுக்கும் ஏஐ கல்வியில் எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து பயிற்சி வழங்கப்படுகிறது. எஸ்டோனியாவின் ஏஐ லீப் திட்டம். இந்த கருத்தின் அடிப்படையில் எஸ்டோனியா மேற்கொண்ட ஒரு குறிப்பிட்ட முயற்சிதான் ஏஐ லீப் திட்டம். 2024ஆம் ஆண்டு இறுதியில் ஏஐ ஸ்ட்ராட்டஜி ஃபார் எஸ்டோனியன் ஸ்கூல்ஸ் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2025 பிப்ரவரியில் ஏஐ லீப் திட்டம் தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அப்பர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் இதில் சேர்க்கப்பட்டனர், குறிப்பாக 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள். மேலும் 2026 செப்டம்பர் முதல் வொகேஷனல் எஜுகேஷன் மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டது என்று உரை குறிப்பிடுகிறது. இது அரசு மட்டும் நடத்தும் திட்டம் அல்ல, இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். அதாவது பாதி நிதி தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் மற்றொரு பாதி நிதி கல்வி அமைச்சகத்திடமிருந்தும் என்று உரை குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த திட்டத்தில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த திட்டத்தின் மையத்தில் ஏஐ இல்லை, ஆசிரியர்கள் தான் இருக்கிறார்கள். ஏஐ திட்டத்தின் அப்சல்யூட் போக்கஸ் ஆசிரியர்களின் திறன்தான். உரையின் மிக முக்கியமான கருத்துக்களில் இதுவும் ஒன்று. ஏஐ திட்டம் என்றாலும் அதன் அப்சல்யூட் போக்கஸ் இஸ் ஆன் டீச்சர்ஸ் காம்பிடன்சிஸ். அதாவது ஏஐ கல்வியை மாற்றாது, ஏஐயை சரியாக பயன்படுத்த தெரிந்த ஆசிரியர்கள் தான் கல்வியை மாற்றுவார்கள். ஆசிரியர்கள் ஏஐ பயன்படுத்தி மாணவர்களை அதிகமாக அனலிட்டிக் திங்கிங் செய்ய வைக்க வேண்டும், சிஸ்டமேட்டிக் திங்கிங் செய்ய வைக்க வேண்டும், கிரியேட்டிவ் திங்கிங் செய்ய வைக்க வேண்டும், கிரிட்டிக்கல் திங்கிங் செய்ய வைக்க வேண்டும். இதற்காக எஸ்டோனியா சாக்ரட்டிக் ஸ்டைல் ஏஐ டியூட்டர் ஒன்றையும் உருவாக்கியுள்ளது. இது சாதாரண சாட்ஜிபிடி அல்ல. இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் இந்த கருவி பொதுவான சாட்ஜிபிடி அல்ல, இது சாக்ரட்டிக் வெர்ஷன் ஆஃப் சாட்ஜிபிடி ஃபார் ஸ்கூல்ஸ். அதன் நோக்கம் மாணவர்களுக்கு உடனடியாக பதில் கொடுப்பதல்ல, கேள்விகள் மூலம் மாணவர்களை சிந்திக்க வைப்பது. அதாவது மாணவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஏஐ உடனடியாக பதிலை தருவதற்கு பதிலாக ஒரு எதிர்கேள்வியை கேட்கிறது. மாணவர் மீண்டும் சிந்திக்கிறார், மீண்டும் பதில் அளிக்கிறார், ஏஐ மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இதன் மூலம் மாணவர் கேள்வி, ஏஐ எதிர்கேள்வி, மாணவர் சிந்தனை, பகுப்பாய்வு, முடிவு என்ற ஒரு புதிய கற்றல் முறை உருவாகிறது. இதில் ஏஐ ஒரு ஆன்சர் மிஷின் அல்ல, ஒரு திங்கிங் பார்ட்னர், ஒரு டியூட்டர். அதுதான் முக்கியமான மாற்றம். ஆனால் ஏஐயை தவறாக பயன்படுத்தினால் இங்கே ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கிறது. அது பிரெயின் ராட் மற்றும் காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங். மாணவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏஐ இடம் பதில் கேட்டு தாங்களே சிந்திப்பதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? அங்கேதான் காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் ஏற்படலாம். அதாவது மனித மூளை செய்ய வேண்டிய சிந்தனை பணியை தொடர்ந்து வெளிப்புற தொழில்நுட்பத்திடம் ஒப்படைப்பது. நாம் சிந்திக்க வேண்டியதை ஏஐ சிந்திக்கிறது, நாம் எழுத வேண்டியதை ஏஐ எழுதுகிறது, நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டியதை ஏஐ பகுப்பாய்வு செய்கிறது, நாம் முடிவு செய்ய வேண்டியதை ஏஐ முடிவு செய்கிறது.
இப்படி எல்லாவற்றையும் ஏஐ இடம் ஒப்படைத்து விட்டால் மனிதர்களின் சொந்த சிந்தனை திறன் பலவீனமடையும் அபாயம் இருக்கிறது. அதனால்தான் ஏஐயை எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல. மிக முக்கியமான கேள்வி, ஏஐயை எதற்காக பயன்படுத்துகிறோம், அதைவிட ஏஐயை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். ஏஐ நம்முடைய சிந்தனையை மாற்றுகிறதா அல்லது ஏஐ நம்முடைய சிந்தனையை இன்னும் ஆழமாக்குகிறதா? இதுதான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அப்படியானால் ஏஐ காலத்தின் கல்வி எப்படி இருக்க வேண்டும்? இப்போது இந்த முழு விவாதத்தையும் ஒரே இடத்தில் வைத்து பார்க்கலாம். ஏஐ மனிதர்களின் அறிவாற்றலை தேவையற்றதாக மாற்றப் போவதில்லை. ஆனால் மனிதர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கல்வியின் அடிப்படை நோக்கத்தை மாற்றப் போகிறது. ஏஐ நினைவில் வைத்துக் கொள்ளலாம், ஏஐ தகவலை தேடலாம், அதே ஏஐ தகவலை விளக்கவும் செய்யலாம், ஏஐ பல வகையான அனாலிசிஸ்களையும் செய்யலாம். எனவே மனிதர்களின் கல்வி வெறும் தகவல் சேமிக்கும் திறன் என்பதில் மட்டும் இருக்க முடியாது. அது அதைவிட உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். நினைவாற்றல், புரிதல், பயன்பாடு இவை தேவையில்லை என சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மேலாக பகுப்பாய்வு, விமர்சன மதிப்பீடு, படைப்பாற்றல், புதிய சிந்தனை ஆகியவற்றை கல்வியின் மையமாக மாற்ற வேண்டும். அதாவது பழைய கல்வி முறை மெமரைஸ், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, டெஸ்ட். ஆனால் ஏஐ காலத்தின் கல்வி அனாலிசிஸ், கிரிட்டிக்கல் எவல்யூஷன், கிரியேஷன், நியூ திங்கிங் என்ற திசையை நோக்கி நகர வேண்டும். இறுதியாக இந்த முழு உரையின் மிகப்பெரிய கல்வி தத்துவம் என்ன? அதை ஒரே வரியில் சொல்வதானால், ஏஐ காலத்தில் கல்வியின் நோக்கம் ஏஐயை விட அதிகமாக தெரிந்த மனிதர்களை உருவாக்குவதல்ல. அது சாத்தியமும் இல்லை. அதற்கு பதிலாக ஏஐ இருக்கும் உலகில் அது செய்ய முடியாத அளவுக்கு ஆழமாக சிந்திக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்குவதே கல்வியின் நோக்கம். அதுதான் உண்மையான மாற்றம். ஏஐயை எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தடை செய்வது மட்டும் தீர்வல்ல. ஏஐ மனிதர்களின் சிந்தனையை மாற்றுவதற்காக அல்ல, மனிதர்களின் சிந்தனையை இன்னும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காக பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஆசிரியர்கள் தயாராக வேண்டும், மாணவர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி கொள்கைகள் மாற வேண்டும். முக்கியமாக நாம் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியில் இருந்து மாணவர்கள் எப்படி சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை நோக்கி நகர வேண்டும். ஏனென்றால் ஏஐ காலத்தில் ஒரு மாணவனின் மிகப்பெரிய திறன் அவன் எவ்வளவு தகவலை நினைவில் வைத்திருக்கிறான் என்பது அல்ல, அவன் எவ்வளவு வேகமாக பதிலை தருகிறான் என்பதும் கிடையாது. மாறாக அவன் சரியான கேள்வியை கேட்க தெரிந்திருக்கிறானா, அவன் ஒரு தகவலை சந்தேகிக்க தெரிந்திருக்கிறானா, அவன் ஆதாரங்களை மதிப்பிட தெரிந்திருக்கிறானா, அவன் ஒரு பிரச்சனையை பல கோணங்களில் பார்க்க தெரிந்திருக்கிறானா, புதிய தீர்வை உருவாக்க தெரிந்திருக்கிறானா, அவன் ஏஐ கொடுக்கும் பதிலை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை சிந்தித்து மதிப்பிட தெரிந்திருக்கிறானா? இதுதான் எதிர்கால கல்வியின் உண்மையான அளவுகோல். எனவே ஏஐ காலத்தில் கல்வி என்பது அறிவை மனப்பாடம் செய்வதல்ல, அறிவை வைத்து சிந்திக்கவும், கேள்வி கேட்கவும், மதிப்பிடவும், பகுப்பாய்வு செய்யவும், படைப்பாற்றலுடன் அணுகவும், புதிதாக உருவாக்கவும் மனித மூளையை பயிற்றுவிப்பதுதான். இவைதான் ஏஐ மற்றும் புதிய கல்வியின் உண்மையான சவாலும் அதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாகவும் உள்ளது. நன்றி.